மக்களே செகண்ட் இயர் ஆஃப் காலேஜோட ஓப்பனிங் டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்காக கோயம்புத்தூரை நோக்கி ஒரு பயணத்தை போடுவோமா? ட்ராவல்னு சொன்னோன்னா பஸ்ஸில் போயிடுவேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நம்ம வந்து இந்த டைம் நம்மளோட பைக்கில் போகிறோம். பைக்கில் போகிறதுனால வீட்டில் இருக்க பெரியவங்க குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஒரு பாயை போட்டுட்டு பாய். நம்ம ஊர்லேருந்து கோயம்புத்தூருக்கு மோர் தென் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வரும். வண்டிக்கு பெட்ரோல் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு பயணத்தை தொடர ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம மதுரை கிட்ட ரீச் ஆகும்போதே மேகமெல்லாம் ஒரு மாதிரி டார்க் ஆகிட்டு மழை பெய்யுற மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு. கைஸ், இந்த காரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா தக்க சன்மானங்கள் வழங்கப்படும். கரெக்டாக நம்ம நினைச்ச மாதிரி மதுரையில் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மதுரையில் மட்டும்தான் மழைன்னு நினச்சேன். பட் திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம் எல்லா இடத்துலையுமே மழைன்னு ரிப்போர்ட்டில் போட்டுருந்துச்சு. ஸோ அதுக்காக எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலே தங்கிட்டேன். மழை பெஞ்சு கோயம்புத்தூருக்கு போக முடியாதுன்ற வருத்தத்தை விட நான் நேற்று தாங்க வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு மழை பெய்யுது. இந்த ஒரு மழையில் நம்ம கோயம்புத்தூரை போய் சேர்ந்தமா இல்லையா அப்படின்றத அடுத்த ஒரு vlogல வந்து உங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். அடுத்த vlogல் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்விச்சா.